பார்வை இருந்ததுன்னா, ஏன்னா குரு இப்போ அடுத்தது 3 மாதம் கழிச்சு குரு பெயர போகிறார், நம்முடைய லாபஸ்தானத்துக்கு வரார், கண்ணினுடைய லாபஸ்தானத்துக்கு குரு வரார். அப்பொழுது கல்யாணம் ஆவதற்கு குரு திசையில் இருப்பவர்களுக்கு 3 மாதங்கள் கழித்து கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அடுத்தது சனி திசை. சனி திசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக எழுதி கொள்ளுங்கள், ஒரு பிரிவு இருக்கிறது. அது வீடு தாய் தந்தை விட்டு பிரிவாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கு பிரிவாக இருக்கலாம், பெற்றோர்கள் அல்லது படிப்பதற்காக பெற்றோர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு போகலாம். வயசானவர்களாக இருந்தால் கூட ஒரு ப்ரமோஷனால பிரிஞ்சு போகலாம். ஒரு டெம்பரரி பிரிவு தான், அது பெர்மனன்ட் பிரிவு கிடையாது. அந்த பிரிவை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான். இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு சார், இதெல்லாம் வராமல் இருக்கணும், இதெல்லாம் நான் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா, எதையுமே நம்மளால் தடுக்க முடியாது சார். எது வந்தாலும் நம்மளால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. வீரியத்தை குறைக்கலாம். நீங்கள் என்ன இருந்தீங்கன்னா, இந்த இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா அனுமானுக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம். 48 வெற்றிலைகள் வாங்கி 2 கட்டி வெற்றிலை மாலை சாத்தி வரலாம். அது 8 வாரம் வெற்றிலை மாலை சாத்தலாம். வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, என்னால் ஆஞ்சநேயரை போய் சேவிக்க முடியல, வெற்றிலை மாலை போட முடியல அப்படின்னா, ஆஞ்சநேயர் படம் இருந்ததுன்னா ஆஞ்சநேயர் படத்துக்கு 48 நாளைக்கு பொட்டு வச்சுன்னு வரலாம். இது நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள். அதை நாம் செஞ்சோம்னா நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யுங்கள், உங்களுக்கு அது பலன் நிச்சயமாக கிடைக்கும். இது 2வது. 3வது சனி திசையில் இருப்பவர்களுக்கு, நான் இப்போ சொல்றது சனி திசையில் இருப்பவர்களுக்கு தான் மெயினாக சொல்கிறேன். சனி திசையில் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதனால ஒரு வேலை விட்டு வேலை மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒர்க் ப்ரெஷர்னால வேலை மாறுவதற்கும் சாத்தியக்கூறு இருக்கு. ப்ரெஷர்னால வேலை மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ப்ரமோஷன் வரணும். அந்த ப்ரமோஷன் எப்படி இருக்குன்னா, அப்பா அம்மாவா ப்ரமோஷன் ஆகிறதுக்காக குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சனி திசையில் இருப்பவர்களுக்கு. அடுத்தது சில பேருக்கு புதன் தசை வரும் சார். சித்திரையில் இருப்பவர்களுக்கு, சித்ரா நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு புதன் தசை வரலாம். ஏன்னா கொஞ்சம் ஏழையாகவே வரும் சார்.